சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றம். துணை முதலமைச்சர் உதயநிதி பதிலுரையின் போது அமளியில் ஈடுபட்டதால் சபாநாயகர் அப்பாவு நடவடிக்கை. சட்டப்பேரவையில் இருந்து இன்று ஒருநாள் அதிமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட். சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு முழக்கமிட்டதால் நடவடிக்கை. சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை எழுப்பி தமிழக காவல்துறைக்கு களங்கம் ஏற்படுத்த அதிமுக மற்றும் பாஜக முயற்சி. சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய கொலை கொள்ளை போன்ற ஒரு சில நிகழ்வுகளை ஊதி பெரிதாக்கி மக்களை வீதியில் வைக்க இரவு பகலாக மக்களின் பாதுகாப்பிற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அமைதி பூங்காவான தமிழ்நாட்டிற்கு அவப்பெயரை ஏற்படுத்த மாநில விரோத தமிழர் விரோத சக்திகள் முயற்சி. சதித்திட்டங்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் துணை போவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. துணை முதலமைச்சர் உதயநிதி பேசும்போது குறுக்கீடு இருக்கக்கூடாது என அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றம். சபாநாயகர் அப்பாவு மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆனால் இந்த அரசு மக்களை பற்றி கவலைப்படாத அரசு, குடும்பத்தை பற்றி மட்டும்தான் கவலைப்பட்டிருந்த அரசு. இந்த தினம் யாரும் தலையிடக்கூடாது. முதலமைச்சருடைய மகன் பேசுறார், ஒருவரும் எந்த பிரச்சனையும் பேசணும். இது ஒரு சர்வாதிகாரம். மக்களுக்காகத்தான் சட்டமன்றம், சட்டமன்றத்துக்காக மக்கள் அல்ல. அதை இந்த முதலமைச்சர் உணர வேண்டும், சட்டப்பேரவைத் தலைவர் உணர வேண்டும். தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடக்கூடாது, மற்ற நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வளர்ச்சியின் பாதையில் பெரும் பாய்ச்சலை நிகழ்த்தி வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்கள் கூட ஒப்பிடக்கூடாது, மற்ற வளர்ந்த நாடுகள் கூட ஒப்பிட்டு பார்க்கணும். வளர்ச்சியில பெரும் பாய்ச்சலை நிகழ்த்திட்டு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுக்கு உங்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை நீங்கள் அரைச்சிக்கிட்டு வரணும். நம் நகரங்கள் உலக அளவில் போட்டி போடக்கூடிய மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வாழ்வதற்கேற்ற நிலையான மற்ற அனைவருக்குமானதாக இருக்கணும் என்பதுதான் நம்முடைய உயரிய நோக்கம். திமுகவின் 4 ஆண்டுகால ஆட்சியில் 1,10,000 கோடி ரூபாய் அளவுக்கு மகளிர் சுய உதவிக்குழு கடன். 1000 ரூபாய் உரிமைத் தொகை பெறாத மகளிர் புதிதாக விண்ணப்பிக்க விரைவில் வாய்ப்பு என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. ராசிபுரம், திருச்செங்கோடு, சங்ககிரி, ஈரோடு உள்ளிட்ட 40 தொகுதிகளில் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்படும். 25,000 விளையாட்டு வீரர்களுக்கு காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. 24 நாடுகள் பங்கேற்கும் சர்வதேச ஜூனியர் ஆடவர் ஹாக்கி போட்டி சென்னை மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் நடைபெறும். சேலம் ராமநாதபுரத்தில் செயற்கை தடகள ஓட்ட மைதானம் 25 கோடியில் அமைக்கப்படும் என உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்று சந்திக்கிறார் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை. தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக இடையே கூட்டணி உருவாக உள்ளதாக யூகங்கள் எழுந்துள்ள நிலையில் சந்திப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. விஜய் தலைமையில் சுமார் 2500 பேர் பங்கேற்பு. சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பற்றி முடிவெடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் என தாவேக பொதுக்குழுவில் தீர்மானம். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் உட்பட 17 தீர்மானங்கள் நிறைவேற்றம். தாவேக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்தை வருங்கால முதலமைச்சர் என குறிப்பிட்டு சுவரொட்டிகள். சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்ததால் சலசலப்பு. கோயம்புத்தூர் RS புரத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்ததாக சிறப்பு உதவி ஆய்வாளர் மகன் உட்பட 7 பேர் கைது. கொக்கைன், கிரீன் கஞ்சா, 25 லட்சம் ரூபாய் ரொக்கம், 3 கார்கள் உள்ளிட்டவை பறிமுதல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று ஒரே நாளில் 840 ரூபாய் உயர்ந்து 66,720 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளி 3000 ரூபாய் உயர்ந்து 1,14,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் தீப்பிடித்த சம்பவத்தில் எரியாத ரூபாய் நோட்டுகள் கிடைத்த விவகாரம். தீயணைப்பு மற்றும் காவல்துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்த நீதிபதிகள் முடிவு.
ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஐக்கிய அரபு அமீரக சிறைகளில் உள்ள 500க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் விடுவிப்பு. கருணை அடிப்படையில் விடுவிக்க அதிபர் ஷேக் முகமது பின் சயீத், பிரதமர் ஷேக் முகமது பின் ரஷீத் உத்தரவு. சாலைகளில் ரம்ஜான் தொழுகை நடத்தினால் பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம் போன்றவை ரத்து செய்யப்படும். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் காவல்துறை எச்சரிக்கை. சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் சந்திப்பு. இருதரப்பு உறவுகள் மற்றும் வங்கதேசத்தில் சீனாவின் முதலீடு குறித்து இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை. அமெரிக்காவுடனான ஆழமான பொருளாதார பாதுகாப்பு உறவுகளின் பழைய சகாப்தம் முடிந்துவிட்டது. கனடா புதிய பிரதமர் மார்க் கார்னி அறிவிப்பு. உக்ரைனில் அதிபர் தேர்தலுக்கு முன்பு தற்காலிக நிர்வாகத்தை உருவாக்க வேண்டும். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு ரஷ்ய அதிபர் புதின் யோசனை. மேற்காசியாவில் நீடித்த அமைதியை உருவாக்கவே கடும் முயற்சி செய்வதாக அதிபர் டிரம்ப் கருத்து. வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இஃப்தார் நிகழ்ச்சியில் பேச்சு. மோட்டார் வாகன உற்பத்தி பொருட்களுக்கு 25% இறக்குமதி வரி விதிக்க டிரம்ப் அரசு முடிவு எதிரொலி. இந்திய டயர் நிறுவனங்களுக்கு 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் என தகவல்.